காரணம் சபரி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கலையரசனுக்கு நடந்த அநீதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ மற்ற வீடியோ விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வேற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. அதில் மூவியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். மிஸ்டர் தமிழன் சேனல் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு படத்தோட கதை எடுத்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஆக்சுவலாக சிஐடியில் சீசன் 2லாம் வந்திருக்கு. அதில் நிறைய எபிசோட் இருக்குது. ஒவ்வொன்றா போடலான் இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைங்க. நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அதை பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். சிலருக்கு இந்த மாதிரி கதை கேட்குறதுலாம் பிடிக்கும். அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது புது சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, ரிவ்யூ தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு ரிவ்யூ மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. நேற்று கலையரசனுக்கு அப்படி என்ன அநீதி நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் கலையரசன் மேலேயே ஏகப்பட்ட தப்பு இருக்குது. நமக்கு ஒரு இடத்துல அநீதி நடக்குது, நம்ம என்னங்க பண்ணுவோம்? எப்படி அப்படி நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு நியாயம் வேணுன்ற மாதிரி பேசுவோம்ல. கலையரசன் சரியான வேஸ்ட்டுங்க. பின்னாடி எவ்வளோ பேசுகிறான் வாய்க்கிலேயே, சபரி அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட எவ்வளோ புலம்பியிருக்கான். இவனுக்கு நேற்று ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிதுங்க, சொதப்பிட்டான். என்ன நான் சொல்ல வரேன்றது ஃபுல் எபிசோடு மட்டும் பார்க்குறவங்களுக்கு புரியாது, லைவ் கொண்டு பார்க்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக எபிசோடில் இந்த சீனெல்லாம் காட்டலங்க. அது என்னென்னா, வாரம் வாரம் சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது. அது என்னென்னா, 2 பேரை செலக்ட் பண்ணலாம். அந்த 2 பேரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அதாவது நாமினேட் ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி ஒரு பாஸை தந்துருவாங்க. அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்போ டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கலையரசன் வந்துட்டான், அதாவது சூப்பர் டீலக்ஸுக்கு கலையரசன் வந்துட்டான். அதுக்கப்புறம் கனித்திரு வந்துட்டாங்க. இதை தாண்டி ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்க. சுபிக்ஷா மட்டும் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறதுல 2 பேரை செலக்ட் பண்ணோம். எல்லாருமே முதல்ல எப்படி பேசுகிறாங்கன்னா, திவாகரன் ஏற்கனவே பாஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா திவாகரும் எஃப்ஜேவும் போன வாட்டி பாஸ் வாங்கினாங்க. ஸோ திவாகர் வாங்கிட்டாரு, ரம்யா ஜோ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வினோத்தி ஏற்கனவே வாங்கியிருக்காரு. அதே மாதிரி எஃப்ஜேவும் ஏற்கனவே வாங்கியிருக்கான். வாங்காம இருக்கிறது யாரு? சபரிநாதனோ, அதுக்கப்புறம் புதுசா வந்திருக்க கலையரசனோ. அதனால என்ன பண்றாங்கன்னா, சபரிநாதனோ கலையரசனோ எடுத்துக்கிறோம், நாங்க எங்க 2 பேரை சூஸ் பண்ணிருக்கோம்னு சபரிநாதன் சொல்றாரு. இங்க தாங்க பிக் பாஸ் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டாரு. அது என்னன்னா, எதுக்கு காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பிக் பாஸ், நாங்கள் 2 பேர் தான் இன்னும் வாங்காமல் இருக்கோம், அதனால வாங்கிட்டோன்ற மாதிரி சபரிநாதன் சொல்கிறாரு. அதுக்கு பிக் பாஸ் இருக்கார்ல, என்னங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதை இவ்வளோ சிம்பிளாக முடிவெடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. பிக் பாஸோட நோக்கம் என்ன தெரியுமா? கலையரசனை நாமினேஷனில் கொண்டு வரணும். அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாது. எதுக்கு கலையரசனை கொண்டு வரணும்னு பிக் பாஸ் யோசிக்கணும்ப்பா. கலையரசன் வரதுனால பிக் பாஸுக்கு என்னப்பா யூஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அரோரா கண்டிப்பாக நாமினேஷனுக்கு வருவாங்கன்னு பிக் பாஸ்க்கு தெரியும். அப்படி அரோரா வந்தாங்கன்னா அரோரா தான் வெளியே போவாங்க. அதுக்கு கலையரசனையும் நம்ம நாமினேஷனுக்கு வர வச்சிட்டோம்னா, அரோராக்கு ஓட்டு கம்மியாக வந்தாலும் சரி, அதாவது மக்கள் ஓட்டு அரோராக்கு கம்மியாக வந்தாலும் சரி, கலையரசனுக்கு தான் கம்மியாக வந்ததுன்னு கலையரசனை அனுப்பி விட்டுலாம்ல. அதனால கலையரசனை எப்படியாவது நாமினேஷனுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் இந்த பிட்டை தூக்கி போடுறாரு. அதாவது என்னன்னா, சபரிநாதன் கலையரசன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கிறோன்னு இவங்க சொல்றாங்கல்ல, என்ன இவ்வளோ ஈஸியாக முடிவு எடுத்துட்டீங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்கன்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்குதுங்க. அப்ப எஃப்ஜே இருக்கான்ல, எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். அதாவது புதுசா அதாவது இப்பதானே வந்திருக்கான் கலையரசன், அவனுக்கு எதுக்கு தரணும், எனக்கு அந்த இது வேணும்ன்ற மாதிரிலாம் எஃப்ஜே பேச ஆரம்பிக்கிறான். இதே எஃப்ஜே தான் போன வாரம் ஃபர்ஸ்டா தான் வந்திருப்பான். அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போன வாரம் தான் வந்தான். வந்தோனியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான். வந்தோனியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவன் வாங்கினா, திவாகர் போன வாட்டி வாங்கினாரு. நீ எதுக்குப்பா வந்தோன வாங்கின? நீ மட்டும் வந்தோன வாங்கலாம். அதாவது கேம் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கே அப்பதான் வந்திருக்க, உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ வாங்கிடலாம். ஆனால் கலையரசனுக்கு உடனே போகக்கூடாது. பிக் பாஸ் பண்ண வேலையினால இவங்க எல்லாருமே கடைசியில் என்ன தெரியுமா, ஏன்னா எல்லாருமே வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லாருமே அதுக்கு ஃபைட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தாங்க ஒரு கேவலமான விஷயத்தை இவனுங்க பண்ணாங்க. அது என்ன தெரியுமாங்க? ஓட்டிங் போட்டு செலக்ட் பண்ணிக்கலான்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு யாரையாவது ஒருத்தரை அனுப்பணும்ப்பா, வீட்டுக்கு அனுப்பணும்ப்பா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை எட்ட முடியாது. உடனே இவனுங்க ஓட்டிங்னு தூக்கிட்டு வந்துருவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஓட்டிங் போட்டு வெளியேற்றணும்னு முடிவாயிருச்சுன்னா எல்லாருமே பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கமருதீனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்காக ஓட்டு போட்டு அனுப்பிடலாமா? நீங்க ஓட்டு எந்த லட்சணத்துல போடுவீங்கன்னு தெரியாதா? குரூப்பா இருக்கீங்க, ஒரு 4-5 பேர் உங்க குரூப்ல இருக்காங்க, நீங்க உங்களுக்கு சாதகமாவே ஓட்டு போட்டுப்பீங்க. இப்பயே எடுத்துக்கோங்களேன், இந்த டீம்ல கனித்திரு இருக்காங்க, ரம்யா ஜோ இருக்காங்க, சபரி இருக்காரு, எஃப்ஜே இருக்கான்.
இவங்க 4 பேர் இருக்காங்களா, இவங்க 4 பேருமே டீம்ன்றது உலகத்துக்கே தெரியும். சரியா? அப்படி இருக்கும்போது ஆக மொத்தத்துல எவனோ ஒருத்தனுக்கு 4 ஓட்டு சொலையா விழுந்துருது இல்லங்க. கலையரசனுக்கு யாருங்க ஓட்டு போடுவா? வினோத்துக்கு யாருங்க ஓட்டு போடுவா? திவாகருக்கு யாருங்க ஓட்டு போடுவா? திவாகருக்கு கானா வினோத் மேல காண்டு. அவரு கானா வினோத்துக்கு ஓட்டு போட மாட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இவனுங்க அழகா ஓட்டுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துருவாங்க. இவனுங்களே அந்த ஓட்டை எடுத்துப்பாங்க. இந்த அன்பு கேங் இருக்காங்கல்ல, இவங்களே ஓட்டு எடுத்துப்பாங்க. இந்த ஓட்டுன்ற கான்செப்டே தப்பான கான்செப்ட். இதை பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க கலையரசன். இவன் தானே கேட்கணும், டே என்ன ஓட்டு, பேசி முடிவெடு, வா பேசி முடிவெடு, எனக்கு தான் வேணும், நான் இந்த வாட்டி வந்தேன் வரல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த வாட்டி நான் வந்திருந்தாலும் எனக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். ஏன்னா நான் அவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்து சமையல் வேலை ஒழுங்காக எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். எஃப்ஜே இவ்வளோ பேசுறியே, வந்தோன்னே இவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணுமான்னு கேட்குறல்ல, நீ வந்தோன்னே தானே அவன் வாங்கிக்கிட்ட, போன வாரம் நீ வந்தோன்னே தானே வாங்கிக்கிட்ட, அந்த மாதிரி எனக்கு வேணும். கலையரசன் அடிச்சு பேசியிருக்கணும். சரி, அடிச்சு அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவனுங்க ஓட்டிங்னு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டிங்லாம் கிடையாதுப்பா, நீ ஓட்டிங்ல போங்காட்டம் ஆடுவ. சபரி யாருக்கு ஓட்டு போட்டுருவான்? ரம்யா ஜோக்கு ஓட்டு போடுவான், எஃப்ஜேக்கு ஓட்டு போடுவான். எஃப்ஜே யாருக்கு ஓட்டு போடுவான்? ரம்யா ஜோக்கு ஓட்டு போடுவான், சபரிக்கு ஓட்டு போடுவான். கனி யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா கனி மட்டும் இதுல வந்து கலையரசனுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கலையரசனுக்கு வேற யாருக்கோ ஓட்டு போட்டாங்க. ஆனா மற்ற எல்லாருமே நான் சொன்ன மாதிரி அவங்க கேங்குக்குள்ளேயே தான் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. கலையரசன் தாங்க இதை கேட்கணும். எப்படி அது ஓட்டுல செலக்ட் பண்ணுவீங்க? நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள ஓட்டு போட்டுப்பீங்க, நான் தோத்துருவேன், அப்ப எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது. அதெல்லாம் நீங்க ஓட்டு சீனிக்கே போகாதீங்க. இதை பிரவீன் காந்தியே சூப்பரா பண்ணாருங்க. ஏன்னா பிரவீன் காந்தி இருந்த எபிசோட்ல இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க ஒரு ரூலை பிரேக் பண்ணிடுவாங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸும் மீறிடுவாங்க, பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களும் மீறிடுவாங்க. அதுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஓட்டு போட்டுலான்னு சொன்னாங்க. அதுக்கு பிரவீன் காந்தி இருக்கார்ல, ஓட்டு போட்டா நீங்க என்னதான் சொல்லுவீங்க? நான் தான் போனோன்னு சொல்லுவீங்க. ஓட்டு கான்செப்டுக்கே வராதீங்க, உங்களில் யாரையாவது முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் துஷார் அனுப்புனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே அடிச்சு பேசினாருங்க. ஓட்டுன்னு வந்தா நீங்க என்னதான் டார்கெட் வைப்பீங்க? ஏன்னா நான் வயசானவன், என்னதான் டார்கெட் வைப்பீங்க? இங்க கலையரசன் சொல்லியிருக்கணும், எதுக்கு நீ இப்போ ஓட்டெல்லாம் இழுக்கிற? நமக்குள்ள பேசலாம், 7 பேர் இருக்குமா, 7 பேருக்குள்ள பேசலாம், 1 மணி நேரம் கூட பேசலாம். 1 மணி நேரம் பேசி நம்ம யாருன்னு முடிவு பண்ணலான்னு இந்த கலையரசன் சொல்லணும்ல. அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட பின்னாடி பேசும்போது எவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறான். இன்டர்வியூலலாம் எவ்வளோ பேசியிருக்கான். இவன் சாமியார் கெட்டப்ல அலப்பற பண்ணானே எவ்வளோ பேசுவான். உலக கதை பேசுவான், உள்ளூர் கதை பேசுவான், எல்லா கதையும் பேசுவாங்க. இங்க ஒரு அநீதி அவன் கண் முன்னாடி நடக்குது. இவனுங்க எல்லாருமே ஓட்டு போட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரியான தண்டங்க இவன், எதுக்குமே லாய்க்கு இல்லை. இவன் இருக்கிற இடம் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் கிடைச்சா பார்வதி அப்படியே அல்வா மாதிரி, இந்த இஷ்யூ பார்வதிக்கு கிடைச்சதுன்னா அல்வா மாதிரி சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்ப பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க எல்லாருமே வீட்டில் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா, ஒருத்தரை சொல்லுங்க, அந்த ஒருத்தரை வீட்டை விட்டே நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியும் ஒரு முடிவு எட்டலைங்க. உடனே ஒருத்தன் ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வரான், ஓட்டு போட்டு நம்ம அனுப்பிட்டா என்னன்ற மாதிரி. அப்ப மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ஓட்டு போட்டா குரூப்புக்கு விடும். இப்ப பார்வதி கண்டிப்பா அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லைங்களா? நீங்க கேங்கா நல்லா கேம் விளையாடுறீங்க, நான் தனியா விளையாடுறேன், நீங்க வந்து ஓட்டு போடலாம்னா நீங்க 5 பேர் 6 பேர் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு என்ன துரத்தி விட்டுருவீங்க. இந்த ஓட்டு கீட்டெல்லாம் நீ பேசவே பேசாத. நம்ம பேசலாம். நான் உன்னை விட நல்லா விளையாடி இருக்கேன், நீ மிச்சர் சாப்பிட்டுருக்க, சபரி மிச்சர் சாப்பிட்டுருக்க, விக்ரம் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நான் விளையாடுறேன் கேமு. சரி தப்பு அதெல்லாம் இல்லை. சரி தப்பு வெளியே இருக்கவங்க விமர்சிக்க போறாங்க, நான் இது வரைக்கும் கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு பார்வதி அடிச்சு பேசுவாங்க. பார்வதி அந்த இடத்துல பேசியே வந்து அவங்க போகாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிப்பாங்க. இந்த கலையரசன் பேசுற இதே இல்லைங்க, சரியா சொதப்பிட்டான். கலையரசன் மேலேயும் தப்பு இருக்கு, பிக் பாஸ் வேணும்ட்டே இதை பண்ணாரு. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.